ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अतः मन उद्गीतमुपासाञ्चक्रिरे तद्धासुराः पाप्मना विविदुः तस्मात् तेन उभयं संकल्पते संकल्पनीयं च असंकल्पनीयं च पाप्मना हि एतद्विद्धम्। अतः य एवायं मुख्यः प्राणः तमुद्गीतम् उपासाञ्चक्रिरे तगुंहासुराः ऋत्वा विदध्वन् विध्वंसुः यथा अश्मानम् आखनं ऋत्वा विध्वंसेते एवं। பிரிச்சு பிரிச்சு வித்வம் தனியா சேத்தன்னு தனியா இருக்கு. வித்வம் சேத்த. அதனால இந்த அசுரர்கள் முகத்து வழியாக சஞ்சாரிக்கின்ற பிராணனை துளைக்க களங்கப்படுத்த முற்படும் பொழுது தாம் அழிந்தனர் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ரித்வா துளைக்க முற்படும் பொழுது வித்வம்சேத ஏவம் துவம்சத்தை அடைந்தார்கள். ஆசுரேண பாப்மனா வித்தத்வாத் பிராணாதிதேவதாः அபோஹ்ய அத அனந்தரம் ஹய ஏவ அயம் பிரசித்தः முகே பவः முख्यः பிராணः தம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரிரே தம் ஹ அசுராः பூர்வவத் ரித்வா பிராப்ய. ரித்வானா பிராப்யங்கிறார். விதத்வம்சுஹு வினஷ்டாः அபிப்பிராய மாத்திரேன வினஷ்டாக. நினைச்ச மாத்திரத்துல நாசத்தை அடைஞ்சிட்டான். இந்த முக்கிய பிராணனை தொடுவோம் அப்படின்னு நினைச்ச உடனே இந்த அசுரர்கள்லாம் அந்த அபிப்பிராயத்திலே நாசமாயிட்டாலாம். போய் தொடக்கூடல. அகிருத்வா கிஞ்சிதப்பி பிராணஸ்ய. பிராணனுக்கு எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அசுரர்கள்லாம் துவம்சமாயிட்டா அப்படின்னு இங்க ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதனால்தான் முக்கிய பிராணன், அதாவது சமஷ்டி முக்கிய பிராணன் ஒண்ணு அவள்லாம் சொல்றா மத்வாதிகள். சமஷ்டி முக்கிய பிராணன் சொல்லி அந்த சமஷ்டி முக்கிய பிராணனை யாராலையும் தொட முடியாத அளவுக்கு சக்தி. வாயு, ஹனுமான் இவெல்லாம் முக்கிய பிராணன் அப்படின்னு. நம்ம எப்படி வியக்தியில ஜீவன்ல இருக்க ஒரு பிராணன் இருக்கே அந்த மாதிரி ஒரு முக்கிய பிராணன் இருக்கே, அந்த மாதிரி சமஷ்டி முக்கிய பிராணன் ஒண்ணு பார்க்கிறான். ஏன்னா இங்க ஸ்ருதி எதை சொல்றது? அபிப்பிராய மாத்திரேன அக்ருத்வா கிஞ்சிதபி பிராணஸ்ய வினஷ்டாஹா
ஒன்றும் செய்யாமலேயே கூட யோசிச்ச மாத்திரத்திலேயே நாசத்தை அடைஞ்சிட்டாளாம் அந்த அசுராள்லாம். அசுரான்னா யாருன்னு தான் நமக்கு தெரியும் இங்க கான்டெக்ஸ்ட்ல. ஆத்தியாத்மமா தான் சொல்லிட்டு வருது. கதம் வினஷ்டாः இதி அத்திர திருஷ்டாந்தமாக. யதா லோகே அஸ்மானம் ஆகனம். இந்த இடத்துல ரித்வா வித்வம்சுஹு யதா அஸ்மானம் ஆகனம். ரித்வா வித்வம்சேத ஏவம்னு சொல்லிடுது. எது வந்து வித்வம்சத்தை அடைஞ்சுதுங்கிறது இந்த ஸ்ருதியில இல்ல ஆக்சுவலி. ஏன்னா ஆக்கணத்தை வந்து அடிச்சதுனால இது ஸ்வயம் வித்வம்சத்தை அடைஞ்சிடுது அப்படின்னு மட்டும்தான் அதுல இருக்கு. அஸ்மானம் ஆகனம் ந சக்கியத்தே கணித்தும். கணனம்னா வந்து தெரியும், நம்ம ஹிந்தில சொல்லுவோம்ல கணன், தோன்றது, பள்ளம் தோன்றது. மைனு அதெல்லாத்துக்கும் கணனம்னு பேர். அந்த கணித்தும் யதா லோகே அஸ்மானம் ஆகனம் ந சக்கியத்தே கணித்தும். தொலைக்க முடியாத கருங்கல்ல வந்து ஒரு பாறை இருக்குன்னா அதை தொலைக்க முடியுமா? எது அது குத்தாலாதிபிரபி டங்கைஷ்ச சேத்தும். ஒரு உளியாலேயோ இல்ல மம்முட்டியாலேயோ கூட சாதாரணமாக எதை உடைக்க முடியாதோ அப்படி ஒரு பெரிய ஒரு பாறைய அகனஹா அகனஹ ஏவ ஆகனஹா தம் ரித்வா சாமர்த்தியாத் லோஷ்டஹா பாம்சு பிண்டஹா. இது எங்கேருந்து வருது? பாம்சு பிண்டஹா ஸ்ருதியில இல்லையே இங்க. என்ன சாமர்த்தியாத்துன்னு சொல்ற. சாமர்த்தியாத்து லோஷ்டஹா பாம்சு பிண்டஹா. கான்டெக்ஸ்ட வச்சு இந்த இடத்துல கருங்கல்ல அடிக்கணும்னா அது மண்ணு பிண்டமா தான் இருக்கணும்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னொன்னு ஸ்ருத்தியந்தராச்ச அப்படின்னு சொல்லிட்டார். வேதாரண்யக ஸ்ருதியில இதே விஷயம் வர்றது. அங்க வந்து இந்த மண்ணு பிண்டம் தான் கருங்கல்ல அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்ருதியில இது சொல்லப்படுறதுனால அந்த ஸ்ருதியிலேருந்து இங்க எடுத்துக்கிறோம். ஸ்ருத்தியந்தராச்ச அஸ்மனி க்ஷிப்தஹா. அந்த கருங்கல் மேல அடிச்ச உடனே அஸ்ம பேதன அபிப்பிராயன அஸ்மத்தை வந்து உடைக்கணும் அப்படின்னு இது போய் உடைக்கிறது. என்ன இந்த நம்ம ஊர்ல பெரிய பெரிய வித்வான்கள் மகான்களை வந்து இவன் சில்லறையா இருக்கிறவன் எவனாவது மேடை போட்டு கண்டபடி பேசுவான். இவன் அவனை அடிச்சிட்டதா நினைச்சிட்டு சங்கரரை வந்து இது பண்ணார் அது பண்ணார் வர்ணாசிரமம் பண்ணார் இவன். என்ன அது அந்த சூரியனை வந்து இங்கேருந்து கல்ல விட்டு எறிஞ்சா அது வந்து சூரியனுக்கு பங்கப்படுமோ அந்த கதை தான் இங்க. அஸ்மபேதன அபிப்பிராயன் அப்படி ஒரு பெரிய கருங்கல் பாறையை உடைக்கிற எண்ணத்துல தஸ்ய அஸ்மனஹா கிஞ்சிதபி அகிருத்வா. அதுக்கு 1% கூட ஒரு சின்ன ஒரு சிராய்ப்பு கூட அந்த கல்லுக்கு ஏற்படாம இந்த களிமண் உருண்டை இருக்கே அது ஸ்வயம் வித்வம்சேத விதீரியேத. அது தானா ஒண்ணும் இல்லாம போயிடுறதோ இல்லையோ திருஷ்டாந்தத்துல. அந்த மாதிரி இந்த அசுராக சாம்சாரிக்க பிரவிற்த்திகள்லாம் என்ன பண்றது? போய் அந்த முக்கிய பிராணனை போய் களங்கப்படுத்த முற்படுறது. முக்கிய பிராணனை களங்கப்படுத்தி விட்டோம்னா அதுல நீ உபாசனை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஆனா அதனால அது பண்ண முடியல. ஸ்வயம்தான் அழிஞ்சு போச்சு. ஏவம் விசுத்தஹா அசுரைஹி அதர்ஷிதத்வாத் பிராணஹா இதி. அசுரர்களால ஒண்ணும் செய்ய முடியாம போயிட்டதுனால இந்த முக்கிய பிராணனானது சுத்தமான ஸ்வரூபம். அதனால அங்க நீ தியானம் பண்ணு பிரணவத்த அப்படின்னு. இப்போ ஓம்காரத்தை நம்ம தேகத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஓம்காரத்தை நீ தியானம் பண்ண. ஓம்காரம்ங்கிறது சப்த பிரதீகம், சவுண்ட் சிம்பல். சவுண்ட் சிம்பலை வெறும் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். நம்ம சவுண்ட் சிம்பல்ல வந்து ஃபார்மை மெடிடேட் இப்போ செவுத்துல ஓம் அப்படின்னு வரைஞ்சி அதுல மெடிடேட் பண்ணுலாம் சொல்றான் இல்லையா இந்த இந்த ஹிந்தி ஓம். பொதுவாக பிரணவம்ங்கிறது சவுண்டுல தான் பிரம்மத்தை நம்ம வந்து தியானம் பண்றோம். ஆனா இந்த இடத்துல பிரணவம் எங்க இருக்குன்னா உன்னுடைய
முக்கிய பிராணன்ல இருக்குன்னு அங்க ஒரு ஆலம்பனம் ஒண்ணு குடுக்கறது ஸ்ருதி. அப்போ ஒரு சாமகானம் பாடுறவன் ஒத்தனால, அந்த ஆலம்பனத்து மேல சுவாபாவிகமாகவே பரம்பிரம்மம் அதுல இருக்கு. என்னோட வாணியில இருக்கு. அந்த வாக்குல வரக்கூடிய அந்த பிராணன் எனர்ஜியில பரம்பிரம்மம் இருக்குன்னு பண்ணலாமே! ஆலம்பிக்கலாம். இந்த இடத்துல ஓம்காரம், உத்கீதம்ங்கிறது வந்து பரமாத்மாவ சொல்லுதுன்னு தானே நெறைய இடத்துல சொல்றாரு பாஷ்யகாரர். அப்ப பரம்பொருளாக இந்த உத்காத்தாவினுடைய ஓம்கார உத்கீதத்துல அந்த பிராணன்ல வந்து பரம்பிரம்மத்த தியானம் பண்ணலாம். அப்படின்னு இதுலேருந்து தெரியறது. யதாஸ்மானம் ஆகனம் ருத்வா வித்வம் சகும் வித்வம்சத ஏவம் ஹைவை ஹேவ ஏவம் ஹயேவ ச வித்வம்சதே ய ஏவம் விதி பாபம் காமயதே யஸ்ச ஏனம் அபிதாசதி ச ஏஷः அஸ்மாகனஹ. ஸ்ருதிங்கிறதுனால வித் ஏவம் விதின்னு இருக்கு. யதா அஸ்மானம் ஆகனம் ருத்வா வித்வம்சத அந்த திருஷ்டாந்தத்தையே எடுத்துன்னு வர்றது. அந்த இந்த அஸ்மானத்த கருங்கல் பாறைய தோண்ட போயி தானே அழிஞ்சதனால் ஏவம்ஹ ஏவ ச வித்வம்சதே இதே மாதிரியாக தான் இந்த அசுரர்களும் இந்திரிய சேஷ்டைகளும் ஏவம் விதி பாபம் காமயதே அதே மாதிரி வித்வம்சத்தே அழிவை அடைவார்கள். யாரு இது வேற ஒண்ணுத்த சொல்றது பலஸ்துதி சொல்றது இங்க ஸ்ருதி என்ன சொல்லுதுன்னா எப்படி இந்த களிமண் உருண்டை வந்து கருங்கல்ல பட்டு நாசம் அடைஞ்சுதோ அது மாதிரி நாசம் அடைவார்கள் யாரு ஏவம் விதி யார் இந்த ஞானத்தை அறிஞ்சவனாக இருக்கானோ இந்த பிராணன்ல உபாசனை பண்றவனாக இருக்கானோ அவனுக்கு பாபம் காமயத்தே அவனுக்கு கெடுதல் பண்ணணும்னோ அவனுக்கு அதர்மத்தை பண்ணணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ எஸ்ட ஏனம் அபிதாசதி ச ஏஷா அஸ்மாகனஹா அப்படின்னு சொல்லிட்டார். அந்த யார் இந்த ஞானத்தை உடையவனாக இருக்கானோ இந்த சுரூபத்துல ஒரு சாமவேகான் பாடுறவன் ஒருத்தன் வந்து இந்த முக்கிய பிராணன்ல உபாசிக்கிறானோ அந்த உபாசனை பற்றிய ஞானமுடையவனாக எவன் இருக்கானோ அவனுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவன் கெடுதல் பண்றவன்லாம் இந்த களிமண் உருண்டை எப்படி நாசத்தை அடைஞ்சதோ அது மாதிரி அவர்கள்லாம் நாசமடைவார்கள் அப்படின்னு இது ஒரு பலஸ்துதிய வேற ஸ்ருதியே சொல்றது இங்க ஏவம் விதஹா பிராணாத்ம பூதஸ்ய இதம் பலமாக இத மாதிரி பிராண ஆத்மாவை பிராணந்தான் முக்கிய பிராணந்தான் உத்கீத ஓம்காரம் அப்படின்று ஒரு ஞானத்தை யாரு வச்சுண்டு உபாசனை பண்றானோ பிராணாத்ம பூதஸ்ய இதம் பலம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறவனுக்கு இது பலம் எது எதா அஸ்மானமிதி இந்த இருக்கு அதை சொல்றது என்ன சொல்லுது ஏஷ ஏவ திருஷ்டாந்தா ஏவம் ஏவ ச வித்வம்சதே வினஷ்யதி கோசௌவிதி ஆக ஏவம் விதி யதோக்த பிராண விதி பாபம் ததனர்ஹம் கர்த்தும் காமயதே இச்சதி யச்சாபி ஏனம் அபிதாசதி ஹீனஸ்தி பிராணவிதம் பிரதி ஆக்ரோஷ தாடனாதி பிரயுங்க்தே சஹா அபி ஏவமேவ வித்வம்சதே இத்யர்த்தः. யதாஸ்மானம்னு இந்த ஸ்ருதி என்ன சொல்றது இதே திருஷ்டாந்தத்தை கொடுக்கறது என்னது ஏவம் ஏவ ச வித்வம்சதே வினஷ்யதி எப்படி ஒரு களிமண் உருண்டை கருங்கல்ல பட்டு நாசத்தை அடையிறதோ அது மாதிரி வேற ஒன்று திருஷ்டாந்தம் அதே தான் ஆனா திராஷ்டாந்திகத்தை மாத்துறது இங்க முதல்ல வந்து அசுரர்கள்
முக்கிய பிராணனை அழிக்க போய் கலக்கப்படுத்த போய் தான் அழிந்தார்கள்ன்றதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு ஏஷ ஏவ திருஷ்டாந்தம் இதே திருஷ்டாந்தத்தையே இப்ப இதுக்கு சொல்றது எதுக்கு? இது எப்படி நாசம் அடைகிறதோ அதே மாதிரி வேற இவாளும் நாசம் அடைவா. யார் அது? கோசௌ ஆக ஏவம் விதி இந்த மாதிரி தெரிந்து கொண்டவனி யதோக்த பிராண விதி பாபம் இந்த மாதிரி பிராணன் முக்கிய பிராணனை பத்தி விஷயத்தை யார் தெரிஞ்சின்றானோ பிராண விதினா யஹா வேத்தா யார் தெரிஞ்சின்றானோ அவனை பாபம் ததனர்ஹம் அவனுக்கு கெடுதலுக்கு அப்பாற்பட்டவன் அனர்ஹம் கர்த்தும் ஏன்னா ஒரு ஞானி ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பிராணன்ல தியானம் பண்றவன் சாது அப்படி இருக்கிற ஒருத்தன் ஆத்ம விஷயத்துல ஈடுபடுற ஒரு சாதுக்கு ஒருத்தன் பாபம் பண்றான்னா காமயத்தே பாபம் கர்த்தும் பாபம் பண்ண வேண்டியதில்லை பாபம் பண்ணணும்னு நினைச்சாலே போறோம்னு சொல்றது ஸ்ருதி பாபம் தது அனர்ஹம் ஏன்னா அவன் பாபம் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் இல்லை நீ தப்பானவன்ட்ட நீ பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மகாத்மா சாதுகிட்ட போய் நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கே அதுவே நாசத்தை கொடுத்துரும்னு சொல்றது பாபம் கர்த்தும் காமயத்தை இச்சதி யச்சாபி ஏனம் அபிதாசதி ஹினஸ்தி பிராணவிதம் பிரதி அவனை துவேஷம் பார்த்து அவனை ஆக்ரோஷ தாடனாதி பிரயுங்கே அவன்கிட்ட போய் சத்தம் போடுறது அவனை அடிக்க போறது அந்த மாதிரி பண்ணான்னா சஹாபி ஏவமேவ வித்வம்சத்தே இத்தியர்த்தா இது மாதிரி தான் அழிவார் அப்படி ஒன்றும் அழியிற மாதிரி தெரியலையே சார் எத்தனையோ பேர் இந்த மாதிரி மக்களை பண்றான்னா அழியறதுன்னா உடனே தடால்னு அந்த களிமண் உருண்டை பீஸ் பீஸா ஆறா மாதிரி சினிமாவில் வேணா அப்படி காமிக்க முடியும் அழிவுங்கிறது ஓவர் டைம் அவன் அதோகத்தி அடையிறான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கணும் அவனுடைய சுச்சுவேஷன் என்ன ஆகுது அவனுடைய இது ஏன்னா அதுக்கு எடுத்துன்னு போயிடும் அதுக்கு அவன் காரணம் வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் எனக்கு இதுவாயிடுத்து அதுவாயிடுத்து இவன் கிரகச்சாரம் சரியில்லை அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இது மூல காரணமாக இருக்கு அதனால ஏன்னா பாப புண்ணியத்துக்கு ஆசிரியிச்சு தானே நம்மளோட ஜீவ சஞ்சாரம் இருக்கு இதை விட என்ன பெரிய பாபம் இருக்க முடியும் பரம்பிரம்மத்துல புத்தி வச்சுன்னு இருக்கவன் அனுஷ்டாதா அவனுக்கு கெடுதல் நினைச்சாலே துவம்சம் வந்துடும் சோபி ஏவமேவ வித்வம்சதே இத்தியர்த்தா அவனும் இந்த களிமண் உருண்ட மாதிரி நாசத்தை அடைவான் யஸ்மாத் சயேஷ பிராணவித்து பிராணபூதத்வாத் அஸ்மாகன இவ அஸ்மாகனஹா அதர்ஷனீயா இத்தியர்த்தா ஏன்னா அந்த பிராணனை தெரிஞ்சிருந்தவன் முக்கிய பிராணனை தெரிஞ்சின்றவன் முக்கிய பிராண ஸ்வரூபமாகவே ஆயிடுறான்னு சொல்றார் யஸ்மாத் ச ஏஷா பிராணவித்து இந்த மாதிரி முக்கிய பிராணந்தான் பரம்பிரம்ம அப்படின்னு அறிஞ்சவன் பிரம்மவித் பிரம்மைவ பவதி பிராணபூதத்வாத் அஸ்மாகனஹா இவ அஸ்மாகனஹா அதர்ஷனீயா அவரை அழிக்க முடியாதவர் தொலைக்கப்பட முடியாதவர் அப்படிங்கிறதோட வேணா பாஸ் பண்ணிப்போம் இன்னும் 9 minutes இருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம் பார்த்தேன் இருந்ததுன்னா இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் ஆனா பூர்ணமத சொல்லலை ஏன்னா சப்போஸ் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா இந்த 4 லைனையும் படிச்சு முடிச்சுடலாம் அதுக்காக தான் நமஸ்காரம் எனக்கு கொஸ்டின் ஒன்றும் இல்லை ஆச்சாரியா இருக்கா எனக்கு கொஸ்டின்ஸ் இல்லை ஆச்சாரியா வி கேன் கண்டினியூ சரி வேற யாருக்காவது எதா இருக்கா எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் தான் மேபி ஆஃப்டர் திஸ் ஆல்சோ வி கேன் நீங்க கேட்டுருங்கோ நான் கொஸ்டின் கேட்ட மாதிரி நான் 4 minutesக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு ஒரு மண்டே ஆர் டியூஸ்டே கிளாஸ்ல ஓம்காரம் தட் இஸ் யூஸ்ட் இன் கர்மா இதுல கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு வித் இப்போ ஓம்காரம் பரம இப்போ விஷ்ணவே நமகான்றது ஓம்காரமா இருக்கிற ஸ்வரூபம் இருக்கிற விஷ்ணு ஐ சல்யூட் தெம் அந்த மாதிரி பண்ணா அப்பவே அது உபாசனையா போயிடும் உபாசன மார்கால இட்ல ஹெல்ப் அஸ் அப்படின்ற சொல்றீங்கல்ல கிளியர் ஸோ அந்த மாதிரி சம் ரியல் வேர்ல்ட் தட் இஸ் கர்மாவா நம்ம பண்ணறத ஹவு டு வி டிரான்ஸ்ஃபார்ம் இட் டு அ உபாசனா டைப்
In a Okay. mindset shift, we can do that in real world example, something that would help us. Okay. Okay. Any other question? சரி, நான் பூர்ணமத சொல்லிட்டே இதை சொல்றேன். ஏன்னா ஐ திங்க் இது 5 மினிட்ஸ் எடுக்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓகே. ஸோ உபாசனைகள் என்பது இப்போ ஒரு லட்சியம் என்ன? இங்க வந்து லட்சியம்னா கோல். கோல் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆத்ம ஞானம்னு சாஸ்திரம் சொல்றது. அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன்னு டிரான்ஸ்லேட் பண்றோம். ஏன் ஆத்ம ஞானம்? ஆக்சுவலி நம்ம விரும்புறது எதுன்னா ஃப்ரீடம், லிபரேஷன் தான் விரும்புறோம். ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னோ, ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னோ, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதோ யாருக்கும் கோல் கிடையாது. மனுஷனுடைய கோல் என்னன்னா, ரைட் நவ் ஐ ஆம் லிமிட்டெட். அந்த லிமிட்டேஷன் இஸ் நாட் அக்செப்டபிள் டு மீ. அதுதான் பிரச்சனை. அதுதான் எனக்கு இந்த லிமிட்டட் பீயிங்கா இருக்கிறது வந்து சுவாபாவிகமாகவே ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மையா இருக்கு. அதுக்கு ஒரே ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட் அந்த ஆஸ்பெக்ட். பட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அது நான் எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாததா போயிட்டதுனால இதுலேருந்து விடுதலையை தான் நான் தேடுறேன். சாஸ்திரம் வந்து என்ன சொல்றதுன்னா, நீ வந்து லிமிட்டடா இருக்கிறதா நினைச்சுக்கிறியே, அது தப்பு. ஸ்வரூபத்தகா நீ வந்து பரம்பிரம்மம் சர்வாத்மா, உனக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாதுன்னு சொல்லிடுறது. அப்போ அந்த ஞானத்தை தேடிதான் நம்ம சாஸ்திரம் நம்மளை எடுத்துன்னு போகிறது. அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம ஞானம்னு சொல்றோம். இந்த செல்ஃப் ஆனது இஸ் ஆல் தட் இஸ் ஹியர் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ரியலைசேஷன். நாட் இந்த இண்டிவிஜுவல் செல்ஃபோடைய லிமிட்டேஷனை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த செல்ஃப் ரியலைசேஷன்ற வேர்டே பீப்புளுக்கு புரியறது இல்லை. செல்ஃப் இஸ் எவ்ரி திங்ன்ற நாலேஜ் தான் செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. ஸோ அது தட் பீயிங் த கோல், ரிலேட்டிவ்லி அந்த நாலேஜை ரிசீவ் பண்றதுக்கு எனக்கு எமோஷனல் கெப்பாசிட்டி, இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு எமோஷனல் growth தேவை. ரிலேட்டிவ்லி நான் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு என்ன ஒரு ப்ராடர் என்டிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோட ஈகோ வந்து ரெடி ஆகணும். அதுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிறது வெளிப்பொருள்கள் கிடையாது, என்னோடவே மைண்டு தான் அப்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு. அப்போ என் மைண்டில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் இருக்கே, தட் ஐ ஆம் அ சீக்கர், ஐ வாண்ட் டு ஆல் த டைம் பி டிஃபரெண்ட் தேன் வாட் ஐ ஆம். அதுக்காக நான் வந்து ஐ ஹாவ் சர்டன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எனக்கு இது வந்ததுன்னா நான் கம்ப்ளீட் ஆயிடுவேன், இது வந்ததுன்னா நான் பெட்டர் ஆயிடுவேன், இது போச்சுன்னா எனக்கு வந்து இன்னும் பெட்டர்னஸ் கிடைக்கும். இப்படி நான் ஒன்று பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற ராகத்வேஷம் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் என்னை லிமிட் பண்றது. இப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் கர்மயோகம் என்பது சொல்லப்பட்டது. ஓகே. கர்மயோகம் அகைன் ப்ராடர் டாபிக். அப்புறம் உபாசனைங்கிறது இப்ப என்ன பண்றதுன்னா, நீ பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்லயே உன்னோட அவுட்லுக்க வந்து பெருசாக்கு அப்படிங்கிறது தானே. லார்ஜர் திங்க வந்து நீ சூப்பர் போஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து உன்னோட மென்டல் மேக்கப்பையே மாத்துறதுக்கு தான் உபாசனை. இப்போ அப்போ உபாசனைங்கிறது நட்ஷல் இதுதான். இத வந்து நீ பண்ற ஆக்டிவிட்டியில எப்படி வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனாலதான் சாமவேதம் சொல்றவனுக்கு. அப்போ அன்னைக்கு வந்து இந்த வேதங்கள்லாம் என்னன்னா சாமவேதி, ரிக்வேதி, யஜுர்வேதி, அதர்வண வேதியை அட்ரஸ் பண்ணுது. ஏன்னா அன்னைக்கு சொசைட்டில இருந்த ப்ரிடாமினன்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த வேதம் ரிலேட்டடாகவும் வைதிகாலா இருந்ததுனால நீ பண்ற அந்த விஷயத்துல இந்த லார்ஜர் திங்க நீ என்விஷன் பண்ணு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு வந்து மைண்ட் வந்து உபாசன வழியாக அந்த ஒரு லார்ஜ்னஸ் அடையும் அப்படிங்கிறதுனாலதான் நீ சொல்லி. ஸோ யுவர் கொஸ்டின் இஸ் வெரி வேலிட். என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் சாமவேதம் சொல்றது இல்ல, ரிக்வேதம் சொல்றோம்னு கிடையாது. அப்படின்ற பொழுது எதுல நான் வந்து இதே மாதிரி மெடிடேஷன் கான்டெம்ப்ளேஷன் பண்ண முடியும்? கான்டெம்ப்ளேஷன் சொல்ல வேண்டாம், மெடிடேஷன் பண்ண முடியும்னு. ஏன்னா இங்க ஒரு ஆப்ஜெக்டை தான் மைண்ட்ல வச்சுட்டு ஆலம்பனம்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதுதான் சர்வாத்மா
அப்படின்னு நம்ம மெடிடேட், அதுதான் மெடிடேட் பண்றோம். ஓகேயா? ஸோ இதை வந்து லௌகீக விஷயங்கள்ல எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. உலக இயக்கங்கள் நடக்கும் பொழுது எங்க நம்ம வந்து உபாசிக்கலாம்? அது வந்து இந்த ஈஸ்வரன் ரெக்கக்னிஷனை தான் அதுக்கு வந்து சொல்யூஷனா சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்ம அப்போ ஒன்னு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ஓகே நீ வந்து இதுல வந்து பண்ணு, நீ இதை தான் யோசிக்கிற, அதுலதான் பண்ணுங்கிறது வந்து நம்மளால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ப்ராடர், அது ஒரு பர்டிகுலர் குரு ஒரு சிஷ்யனுக்கு வேணா அந்த மாதிரி கைடு பண்ணலாமே ஒழிய, பிராடர் சொசைட்டில எப்படி பண்றதுன்னா, ஜெனரலி நம்ம என்ன சொல்றோம்னா, ஈஸ்வரனை ரெகக்னைஸ் பண்ண. யார் அந்த ஈஸ்வரன்? அந்த ஈஸ்வரன் சர்வாத்மாவாக இருக்கிற ஈஸ்வரனை தான் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம். யாரால எல்லாம் இயங்குறதோ, ஓகே, அந்த இயக்கம். ஸோ அந்த ஈஸ்வரனை பத்தி நான் இப்ப நட்சலா கொடுக்குறேன். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக யூ ஹேவ் டு அட்டெண்ட். இதெல்லாம் பகவத்கீதையில தான் பொதுவாக இது ஈஸ்வரனை பத்தி பிராடா பேசப்படுறது. இன்ஃபேக்ட் அந்த 11, 12, 13 அத்தியாயங்கள்ல ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கறத சொல்றார் பகவான். ஸோ அந்த ஈஸ்வர தன்மைங்கிறது என்னன்னா, சிம்பிளா பார்க்கணும்னா நியத்தியே ஈஸ்வரன். எல்லா ஆர்டர் இருக்கு இல்லையா, எவ்ரி திங் தர்மம் தான் உலகத்தை தாங்கிறது. ஆர்டர்னா ஆல் ஃபோர்ஸஸ். ஓகே, வாயுங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அது வந்து தன்னுடைய இயக்கம், அது ஒரு ஆர்டர் இருக்குல்ல. வாயுவினுடைய சஞ்சாரத்துல ஒரு ஆர்டர் இருக்கு, அக்னியினுடைய ஒரு இதுல ஒரு ஆர்டர் இருக்கு, எர்த்தனுடைய மூவ்மெண்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, சன்னனுடைய. ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே கான்சியஸ் ஆர்டர் தான். நம்மளோட பாடியினுடைய இயக்கத்துல பலவிதமான ஆர்டர் இருக்கு. கண்ணினுடைய இயக்கம் ஒரு ஆர்டர்னால தான் நடக்கிறது. இயர்ஸ் அது ஒரு ஆர்டர்ல தான் நடக்கிறது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இயங்கலைன்னா உலகமே சஸ்டைன் ஆகாது. அப்போ அந்த ஆர்டர் ரூபமா இருக்கிறது வந்து ஹாஸ் டு பி எ கான்சியஸ் ஆர்டர். இது ஒரு ஜடமான ஆர்டர் கிடையாது இல்ல. எவ்ரிதிங் ஒரு கனெக்டிவிட்டியோட நடக்கிறது. ஒரு சிம்பயாசிஸ் அதுல இருக்கு, சிம்பயாட்டிக்கா இருக்கு எல்லாமே. அப்போ அந்த ஆர்டர் ரூபமாக தான் ஈஸ்வரன் வந்து உலகத்தை வந்து தரிக்கிறார். அப்போ அதை ரெகக்னைஸ் பண்ண நம்ம இண்டிவிஜுவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பார்க்கறது அப்படிங்கிற பொழுது. ஸோ அந்த மாதிரி உபாசனை கான்டெக்ட்ல தான் நம்ம இதை சொல்றோம். ஸோ உபாசனைங்கிறதுனா என்னன்னா, மெடிடேட் அப்பான். உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. இன்னொரு நாள் வேணா நான் திருப்பியும் பேசுறேன். ஏன்னா ரொம்ப பல விஷயத்த இந்த 9 மினிட்ஸ்ல சொல்ல வேண்டியிருக்கு. பட் ஒரு விஷயம் கிடைக்கிறதுனா அதுவே பகவத் பிரசாதம் தான், ஈஸ்வர பிரசாதம் தான். இன்ஃபேக்ட் அது ஈஸ்வரனே தான் அப்படிங்கிற ஒரு திருஷ்டியில பார்க்க ஈஸ்வரன்றது ஒரு பர்சனை நம்ம சொல்லல. நாட்டு வந்து சூலம் வச்சுட்டு இருக்கவர், ரிஷபத்துல இருக்கவர், அது வந்து ஒரு உருவகம். பட் இங்க வந்து ஈஸ்வரன் வந்து எங்கும் நிறைந்த ஒரு பொருளை சொல்றோம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்டர் விச் இஸ் சஸ்டைனிங் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? வேர்ல்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஆர்டர் தானே சஸ்டைன் பண்ணி நம்மளை வாழ வைக்கிறது. அந்த ஆர்டர் ஹேஸ் டு பி a கான்சியஸ் ஆர்டர். இட் cannot be inert. ஏன்னா அதுல so much of intelligence is there. அண்ட் நியதி இருக்கு. it never fails. Something which never fails needs to be consciously sustained, right? அந்த கான்சியஸ் என்டிட்டி வந்து நமக்கும் ஆதாரமா அதுதான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் அதுதானே இப்ப சமஷ்டி. ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் தட் ஓம்காரான்றதுதான் இங்க மெடிடேஷன். அதை பிராணன்ல பண்ணுன்னு சாமவேதிக்கு சொல்றான். நம்மளும் ஒரு ஆக்டிவிட்டியில பண்ணலாம். பட் ஜெனரலா ஒரு சொசைட்டிக்கு சொல்லும் பொழுது நம்ம ஈஸ்வரனை எல்லாத்துலயும் பார் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம இண்டிவிஜுவலியும் நம்ம வந்து இதுதான் நான் இன்னைக்கு எவ்ரிடே நான் பண்றேன், இதுல எதுல நான் ஈஸ்வரனை பார்க்கலாம்னா அது 1-on-1 பர்சனுக்கு வேணா சொல்லலாம். பட் ஜெனரலா டு தட் இஸ் தி ஆன்சர். சரியா? இன்னொரு தடவை பேசுவோம். ஏன்னா ரொம்ப கம்மி நேரத்துல we had to talk. Thank you. Okay. ஹரி ஓம்.